அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 30/6/2025 ஆனி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. பஞ்சமி திதி காலை 9:24 வரை, பின்பு வளர்பிறை சஷ்டி. மக நட்சத்திரம் காலை 7:21 வரை, பின்பு பூர நட்சத்திரம். மரண யோகம் காலை 7:21 வரை, பின்பு சித்த யோகம். இன்று சஷ்டி. முருக வழிபாடு மிக மிக நல்லது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன், 4இல் புதன், 5இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எந்த ஒரு காரியத்திலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் குருவும், 10இல் ராகு, 11இல் சனியும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்ததை விட பண வரவுகள் மிக மிக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் வாங்கிய கடன்களை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன், 4இல் சந்திரன், செவ்வாய் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. அதனால் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களுடைய பணியும் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருக்குமே தவிர மற்றபடி எந்த விதத்திலும் கெடுதி கிடையாது. அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் எதையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன், செவ்வாய், கேது சஞ்சரிப்பதும் 10இல் சனி சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஒரு புறம் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் என்றாலும் ஒரு சிலருக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு தேவையற்ற பயணங்கள் ஏற்படலாம். நிதானத்தோடு இருப்பது நல்லது. லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ஒரு வளமான பலனை தரும். கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன், செவ்வாய், 12ஆம் வீட்டில் சூரியன், குரு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். வீண் வாக்குவாதங்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உத்தமம். வேலையாட்களால் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருப்பதால் ஓய்வு நேரமானது குறையும்.
முக்கிய விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தற்போது கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பு என்றாலும் விரயஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களே உங்களுக்கு தேவையற்ற எதிர்ப்புகளை உண்டாக்குவார்கள். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். வீண் பேச்சை குறைப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய், சந்திரன், கேது சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். ஜென்ம ராசியை குரு பார்ப்பதால் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிரும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ஒரு சிலருக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் தற்போது குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் செவ்வாய், சந்திரன் சஞ்சரிப்பதும் 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். குடும்ப ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். நவீனகரமான பொருட்களை வாங்குவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன் எல்லாம் தற்போது குறைந்து அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளர்ச்சிகளை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பம் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி குரு ஜென்ம ராசியை பார்ப்பதும் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடனிருப்பவர்களால் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தடைப்பட்ட சுபகாரியங்கள் தற்போது கைகூடும்.
புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சிறப்பாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பெண்கள் வழியில் சுப செலவுகள் ஏற்படலாம். நிதானத்தோடு இருப்பது, வீண் பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் செவ்வாய், சந்திரன், கேது போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம். தொழில் ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்கள் பணியை சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை உண்டாகும். ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. முடிந்தவரை தூர பயணங்களை தள்ளி வைப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன், 5இல் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். சுக்கிரன் 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கடந்த காலங்களில் உடனிருப்பவர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகி மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் புதன், 6இல் சந்திரன், செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக புதிய மாற்றங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.